பிரைஸ் த லார்ட். கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய அனுமதி பெற்று தான் ஒரு முடிவு எடுத்து செயல்படுவோம். இதற்காக நம்ம பல முயற்சிகளை கைக்கொள்வோம். எப்பொழுதும் நம்ம பண்ற விஷயம் ஃபாஸ்டிங் பண்ணுவோம், வேதத்தை தியானிப்போம், கடலோடு செலவழித்து அவருடைய ஒப்புதல் பெற்று தேவனுடைய ஒப்புதலோடு ஒரு முடிவு எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் +2 முடிச்ச பிறகு அடுத்து என்ன படிக்கணும்னா, நாமெல்லாம் கடவுளை அறியாத ஜனங்கள் மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்கு என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி படிக்கிறார். இதே போல வேலை, திருமணம், ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய அனுமதியின்படி தான் நாம முடிவினை எடுக்கிறோம். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் வெற்றி பெறுதா இல்லையா? இதுதான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம நிறைய முடிவுகள் எடுப்போம். முடிவுகள் எடுத்துக்கொண்டே இருப்பான் மனிதன். எல்லா முடிவுகளும் நம்ம பண்றீங்கன்னா பெரும்பான்மையா முடிவுகளை நம்ம தேவ சித்தத்தின் தேவ அனுமதி தேவனுடைய ஒப்புதல் பெற்றுதான் நாம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட எடுக்கப்படுகிற முடிவுகளை நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா ஒரு தோல்வி நோக்கி நகருவது போல நம்ம உணர்கிறோம். ஒரு வெறுமையை உணர்கிறோம். ஐயோ, நம்ம தேவன் சித்தத்தின்படி தான் இந்த படிப்பை படிச்சேனே, ஆனா சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்குனே, தேவ சித்தத்தின்படிதான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினே, ஆனா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில இருக்கிறனே, தேவ சித்தத்தின்படிதான் இந்த திருமணத்தை நான் இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொண்டேனே, ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்க 2 பேருக்குள்ள மிகவும் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதே என்கிற நிலை பல பேருக்கு வரலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா நம்ம எடுத்த முடிவு தேவ சித்தத்தின்படி தேவனுடைய அனுமதியின்படி எடுத்த முடிவு எப்படி தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம்? இதுதாங்க கேள்வி. இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் வாழ்க்கையில இதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பேரை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை பிளேம் பண்ணுவோம். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க இந்த கோர்ஸ் எடுக்க சொல்லி, நீங்க தானே இந்த மாப்பிள்ளை கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த பொண்ணை கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொன்னீங்க. சொல்றோமா இல்லையா? ஆமா, சொல்லுறோம். இதற்கு என்னதான் தீர்வு? இது பேதுரையா வாழ்க்கையிலிருந்து நம்ம அழகாக கற்றுக்கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது பேதுரு கடலில தண்ணீர்ல நடந்ததை பற்றி நாம் கண்டுகொள்ளலாம். இயேசு ஊழியத்தை முடித்து விட்டு தம்முடைய சீஷர்கள் எல்லாம் அக்கறைக்கு அனுப்புறாரு. அவங்க அக்கறையான கனத்திரத்துக்கு எதை போறாங்க? போட்ல போறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை முடித்து விட்டு திருப்பி நடுக்கடல அவங்களுக்கு தோன்ற அவரு தண்ணீரில் நடந்து வரதை பார்த்து இவங்க பயந்துறாங்க. அப்போ பேதுரு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஆண்டவரே, நானும் ஜலத்தின் மேல நடந்து உங்ககிட்ட வரணுமாப்பா. இதே போலதான் இது பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா இது பண்ண முடியாத காரியம். அதே போல நம்ம ஒரு கோர்ஸ் ஆண்டவர்கிட்ட கேட்டுப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த கோர்ஸ் எடுக்கணுமாப்பா. அந்த கோர்ஸ் எப்படின்னா பாத்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாராலையும் முடிக்க முடியாத கோர்ஸா இருக்கும். நம்ம ஒரு ஜாப் மேல ஆசைப்பட்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஜாப் வேணும் ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆனா அதுல கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அன்பு பொருந்திய தேவன், நம்ம மேல் உள்ள அன்புல அவர் என்ன சொல்றாரு? அது பேர்ட்டு என்ன சொல்றாரு? வா, நீ அப்ளை பண்ணுப்பா. இப்ப நம்ம என்ன கேட்டோம்? முடிவு எப்படி எடுக்கிறோம்? தேவ சித்தத்தின்படி தேவ அனுமதியின்படி எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா துவக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். பேதுரு தண்ணீர்ல நடக்கிறார். 29ஆம் வசனத்துல இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்த ஆரம்பம் பயங்கரமா இருக்கு. நான் யூபிஎஸ் அப்ளை பண்ணிட்டேன், கலெக்டர் ஆக போறேன், பிரிலிமினரி முடிச்சிட்டேன், மெயின் முடிச்சிட்டேன், ஆனா இன்டர்வியூல ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். இதே போலதான் வேலை, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ முடிச்சேன், செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன், ஃபைனல் ரவுண்ட்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். என்ன காரணம்? நான் மூழ்கி கொண்டே இருக்கிறேனே. நீங்க யோசித்து பாருங்க. பேதுரு தண்ணீரில் நடக்க ஆரம்பித்த பொழுது அந்த படகில் இருந்த மற்றவர் என்ன சொல்லிப்பாங்க? பேதுரு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. பேதுருவே, நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே, எங்களால முடியலையே, நாங்க வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமே. ஆனா நம்ம முழுகும் போது அவங்க எப்படி ஏளனம் பண்ணுவாங்க? நாம தோல்வி அடையும் பொழுது வாழ்க்கையிலையோ பரீட்சையிலையோ அல்லது வேலை வாய்ப்பிலையோ நாம் தோல்வி அடையும் போது எத்தனை பேர் ஏளனம் பண்ணுவாங்க. ஆனா என்ன, நாம இந்த முடிவு எப்படி எடுத்திருக்கோம்? தேவ சித்தத்தின்படி எடுத்த முடிவு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த தோல்விக்கு காரணம் நாம தாங்க, தேவன் இல்லை. ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்தும் நடத்த வல்லமை உள்ளவர். இங்க பேதுரு ஐயா வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் அவன் ஆண்டவரை பார்க்கவில்லை.
இடதுபுறமும் வலதுபுறம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதான் இடதுபுறம் வலதுபுறம் சாயாது என்று நீதிமொழியில கிளியராக சொல்லியிருப்பார் சாலமோன். இங்க அவர் என்ன பண்றாரு, காத்த பார்த்தோன்னா பயம் வந்துட்டு. ஆமா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்றால் சாத்தானால சும்மா இருக்க முடியாது. இங்க காற்று மூலம் கிரியை பண்றான். இவரு பேதுரு சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள முயலும் பொழுது சாத்தான் தடுக்கிற விஷயம் சூழ்நிலையா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஈவன் அப்பா அம்மாவை கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபெயிலியர் ஆகுது பேதுருக்கு. இவரு அடுத்தது எப்படி மூவ் ஆகுறதே தெரியல. இப்படிதான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், ஐயோ ஏஜ் ஆயிட்டேன், இந்த அட்டம்ப்டை விட்டுட்டானா என்னால வாழ்க்கையிலே செட்டில் ஆக முடியாதே, இந்த எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கையை போச்சே. கவலைப்பட வேண்டாம். இங்க பேதுரு என்ன பண்ணார் பாத்தீங்களா, அவர் சோர்ந்து போகல. அடுத்து விழுந்து போன பேதுரு ஐயா எங்க கூட, ஆண்டவரே நிறைச்சியும். ஆமா, நாம விழுந்து போயிட்டோமா, தோல்வி அடைஞ்சிட்டோமா, நம்ம எங்க பார்க்கணும்னா ஆண்டவரை பார்த்தா போதுங்க. இங்க பாருங்க, இவர் எங்க பண்றாரு, போக்கஸ் ஆண்டவர் எடுத்து திரும்புது. ஏன்னா ஃபர்ஸ்ட் போக்கஸ் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது நல்லா நடந்து வந்தாரு தண்ணியில. போக்கஸ் காத்த பார்த்தவன கீழே விழுறாரு. இப்போ திருப்பி யார்கிட்ட போறாரு, ஆண்டவர்கிட்டே போறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுனா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றா அதை மட்டும் தாங்க செய்யணும். விழுந்து போயிட்டோமா கவலை வேண்டாம், நாம திருப்பி எந்திரிச்சு ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா, இதுதாங்க நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம புலம்புறது, ஆண்டவர் மேல பழிய போடுது, சூழ்நிலையை பழிய போடுது, அதை விட்டு தள்ளுவோம். ஏன்னா வாக்குறுதி கொடுத்தவர் அவர்கிட்ட போய் நாம முறையிடும். நம்ம கண்டிஷன் எந்த நிலையில இருந்தாலும், முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும், ஏன்னா ஆண்டவர் வல்லமையா அற்புதம் செய்ய கிருபை உள்ளவர். இங்க பேதுருக்கு பாருங்க, உடனே பேதுரு அடுத்த விண்ணப்பத்தை எடுத்த உடனே பதில் காப்பாத்துறாரு, கையை நீட்டு தூக்குறாரு. நீங்க பாருங்க, ஒரு மனிதன் தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருக்கிறாரு, இன்னொருத்தர் தண்ணீர்ல நின்னுகிட்டே தூக்குறதுனா சாதாரண விஷயமா? இரட்டிப்பான வல்லமையோடு கடவுள் உதவி செய்கிறார் பேதுரு ஐயாவுக்கு. அடுத்தது பாருங்க, அவரு திருப்பியும் தண்ணீர்ல நடந்துதான் போட்டுக்கு போறார். முடிச்சாரா இல்லையா? இதே போல நாம் தேவனை மறுபடியும் தேடும் பொழுது அவர் உடனே நமக்கு வல்லமைய பல மடங்கு முந்தின சீரை பார்த்து பிந்தின கிருபை வல்லமை உள்ளதுங்க. நம்ம ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்வார். பேதுரு ஐயா வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்கொள்ள விஷயம் இதுதான். பாருங்க, எல்லாரும் போட்ல அமைதியா போக விரும்பினாங்க. பேதுரு ஐயா மட்டும் பாருங்க தண்ணியில நடந்து போனாங்க. அந்த போட்ல பயணத்தை யாரு பேருங்க பைபிள் இல்லை, பேதுரு ஐயா தண்ணீர்ல நடந்துதாங்க இருக்கு. அதே போலதான் நமக்கு முடிவெடுக்க ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் அனுகிரகத்தோடு அந்த முடிவை எடுக்கும் பொழுது அது சிறப்பாக முடியும். தோல்வியில் வரும், கவலை வேண்டாம். ஆனா நம்ம மாம்சம் பிரகாரம் நம்ம மாம்சத்துல வாழ்றோம், அடிக்கடி விழுவோம். விழுந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா, தேவனை பார்க்கும் பொழுது அவர் உடனே நம்ம கை தூக்கி எடுப்பாருங்க. ஏன்னா we are ஸ்பெஷல். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும், சுடுமா, எல்லாத்தையும் we are different, we are special. ஏன்னா நாம வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது, மாறும். நாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், தேவனை தேடும், அவர் இரட்டிப்பான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.